ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். நீங்க உங்க ஜாப்ல கடினமா உழைக்கிறீங்க. ஆனா உங்க கேரியர்ல முன்னேற முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேஜுக்கு, இந்த ஸ்டாக்னேஷனுக்கு பேரு கேரியர் பிளாட்டியோன்னு சொல்லுவாங்க. மெனி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களால முடிஞ்சதை செய்றாங்க. ஆனா சேலரி ஹைக், ப்ரொமோஷன் ஆர் ரெகக்னிஷன்ல growth பார்க்கறது இல்ல. இது ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் செல்ஃப் டவுட்டை உருவாக்குது. இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தானே கேக்குறீங்க? கவலையே படாதீங்க. நீங்க தனியா இல்ல. நான் உங்களோட இருக்கிறேன். கேரியர் பிளாட்டோல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு எளிமையான ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் இதோ. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ். உங்க கேரியர்ல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா அட்மிட்டன்ஸ். உங்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் முன்னேற தேவைப்படுற ஸ்கில்ஸ் எது உங்ககிட்ட இல்லைன்னு ஒத்துக்குங்க. மீன்ஸ் உங்களை உங்களுக்குள்ள அனுமதிங்க. ஃபைனலா ஆக்ஷன். உங்களை அப்கிரேட் பண்ணவும், உங்களுடைய பிளாட்டோவை பிரேக் பண்ணவும் கன்சிஸ்டன்ஸான ஸ்டெப்ஸை எடுங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. சரிங்க, நீங்க ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லிட்டீங்க. அதை எப்படி பண்றதுன்னு தானே எங்களுக்கு சந்தேகம். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். முதல்ல ஒரு நோட் புக் எடுத்து 3 விஷயத்தை எழுதுங்க. உங்களுடைய கரண்ட் ரோலை எழுதுங்க. அதாவது ஜூனியரா, இன்சார்ஜா, இல்ல மேனேஜரா, இப்படி எந்த ரோல்ல இருக்கீங்கன்னு எழுதுங்க. உங்க growth-அ தடுக்கிற ஒரு ஸ்கில் எதுன்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க. இப்போ நீங்க ஒரு எம்என்சி கம்பெனில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதா வச்சுக்கோங்க. அதுல நீங்க இன்சார்ஜ் போஸ்டிங் போறதுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எழுதுங்க. அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த வாரம் நீங்க செய்ய போற ஒரு விஷயத்தை எழுதி அதை செஞ்சு பாருங்க. ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் தான் புதிய டோர்ஸை ஓபன் பண்ணுது. உங்க கேரியர் growth-க்கான கம்ப்ளீட் ரோடு மேப் வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ண தயாரா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.